விவசாயம், பூமி, ஆடு மாடு இந்த யோகங்கள்லாம் என்னோட ஜாதத்துல இருக்கா சுவாமி? நான் ஐடி ஃபீல்டில் இருக்கேன். எப்படியோ ஒரு இயற்கை விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லை பூரியடெல்லாம் பல ஏக்கர் கிடக்குதுங்க. ஆனால் விவசாயம் செய்நேத்தி ஆக மாட்டேங்குதுலாம் பல பேர் பல விஷயமாக கேட்குறீங்க. ஒரு சில விவசாயத்து மூலமாக அதிகம் சம்பாதிக்கிறீங்க. இது எப்படி நடக்கு? ஜாதத்தில் எப்படி அதை பார்க்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு லக்னம் ஜாத் திறந்தீங்கன்னா லான்னு இருக்கிறது லக்னம். அந்த லக்னத்திலிருந்து 1, 2, 3, 4 அந்த 4வது பாக்ஸில் அந்த 4 பாக்ஸுக்கு உடையவர் யாருன்னு பார்க்கணும். அவருக்கான வழிபாடுகளை செய்தவர் சார்ந்த பிரச்சனை நிவர்த்தி ஆகும். ஒருவேளை அந்த 4ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தார் அப்படின்னா நிச்சயமாக விவசாய லாபங்கள் உங்களுக்கு உண்டு. சனி பகவான் இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு இடமும் கண்டிப்பா நீங்க வாங்குவீங்க. விவசாய இடம் கண்டிப்பா வாங்கி அதன் மூலமாக லாபங்கள் செய்வீர்கள். கால்நடை லாபங்கள் உங்களுக்கு உண்டு, எருமை ஆகாது. அதே இடத்துல சந்திரன் இருந்தாங்க அப்படின்னா விவசாயம் சம்பந்தப்பட்ட இடங்கள் குத்தகைக்கு எடுத்து பண்ணக்கூடியது, அல்லது தாயார் வழியிலிருந்து ஏதோ இடங்கள், அல்லது தாயோட ஊர்ல போய் அந்த இடத்த வாங்குறது, இது மாதிரியான விஷயங்களா பெண்கள் மூலமா விவசாய லாபங்கள் உங்களுக்கு வரும். அதே இடத்துல அந்த 4ஆம் பாவத்துல செவ்வாய் பகவான் இருந்தாலும் விவசாய லாபங்கள் நிச்சயம் வரும். அப்போ உங்களுக்கு சனி இருந்தாலும், குரு இருந்தாலும், சந்திரன் இருந்தாலும், செவ்வாய் இருந்தாலும் விவசாய லாபங்கள் நிச்சயமாக உங்களுக்கு 4வது பாக்ஸ்ல இருந்தா கண்டிப்பா வரும். அப்ப அப்படி இருந்தா நீங்க விவசாயம் பண்ணலாம், ஜெயிப்பீங்க. இனி எல்லாம் இனிதே எம்பெருமான் முருகப்பெருமான் பேரொருளால் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.